வெஜிடேரியன் ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தரேன். போகலாம். வந்து வெஜிடேபிள் ஆம்லேட் பண்ண போகிறோம்ல. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். இது வந்து கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 2 டீஸ்பூன், நெக்ஸ்ட்டு இது வந்து மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஆனியன் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி 2 வேணும், க்ரீன் சில்லி 2, ஆனியன் 1, ஓகேங்களா. க்ரீன் சில்லி 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி வந்து தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கோங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடலை மாவு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு பவுலில் இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியும் தேவையான அளவு நம்மளுக்கு வேணும். வாங்க, நம்ம கடலை மாவு போட்டாச்சு. இப்போ வாங்க அரிசி மாவை போடலாம். இது மிளகுத்தூளை போடலாம். ஓகே, இப்போ நறுக்கி வச்சிருந்த ஆனியன், பச்சை மிளகா, நெக்ஸ்ட் கொத்தமல்லியை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஆனியன், நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா, லாஸ்ட்டாக கொத்தமல்லி. இது ஸ்பூனில் கலக்கணும், இப்போ கையில் கலக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி வேணும். மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். கையில் ஒட்டிச்சு, அதனால் நம்ம ஸ்பூன் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் இது கலக்க வரலன்னா நம்ம கேமரா கேர்ள் கலக்குறாங்க. நம்ம கேமரா கேர்ளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்கள கலக்க வைக்கலாம். I'll be the last one left when the lights go out. I'm down to one last breath, but I can't stop now. We all fall down sometimes, yeah, but that's just life. So cross my heart and hope to die. Baby, I was born to fight the fear when I feel like dying. I'm trying to fly high, but I'm not a pilot, can't deny it. There's some days I feel idiotic, just a product of a system where you're lucky just to make a dollar. That ain't gonna stop me cause my grind's contagious. I'll do what it takes to turn passion to paychecks. And if I go down, I'ma do it on my terms. And every single problem brings a lesson that I learned. The darkest night. இது வந்து பொட்டாட்டோ மாசத்துல இந்த மாதிரி வெஜ் ஆம்லெட் நல்லா. நீங்க வந்து இது என்ன சாம்பார் போடலாம். மெயினாக நீங்கள் சாம்பார், அதுக்கப்புறம் காரக்குழம்பு, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கீரை, இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கே நாங்கள் வந்து உப்பு போடவே மறந்துட்டோம். இப்போ வாங்க உப்பு போட்டுக்கலாம். அது உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு தான் வேணும். இப்போ வந்து இது பார்த்துக்கோங்க, இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு தோசை கல் இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து செஞ்ச ஆம்லேட்டு, வெஜ்ஜி ஆம்லேட்டு சூப்பர். A7 சேனல்லேருந்து என் பையன் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கான் வெஜ் ஆம்லேட்டு. பொட்டாசி மாதம் ஆம்லேட்லாம் கிடைக்கல, அந்த வெஜ் ஆம்லேட் கிடச்சிருக்கு. சந்தோஷம். அது
செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட் டைமாக. இன்னும் இது நல்லா இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்குது, நல்லா வந்துடுது. புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட்றதுல இந்த வெஜ் ஆம்லேட்டை செஞ்சு சாப்பிட்டாங்க.